அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்தி உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் ஊர்ல இருக்கிற மத்த மாமியார் எல்லாம் திருந்துவாங்க. ஐயோ என்ன அப்படி சில மாதிரி நிக்கிற? ஐயோ வேணாம் கல்பனா, நான் சொல்றது கேளு. வேண்டாம் கல்பனா. கல்பனா ப்ளீஸ் கல்பனா. கல்பனா ஐயோ என்ன விட்டு. ஐயோ ஐயோ என்ன விட்டு. ஐயோ ஐயோ கல்பனா. ஐயோ வேணாமா, நான் எதுவும் பண்ணலமா. நான் எந்த தப்பு பண்ணல. கல்பனா போலீஸா? அவெல்லாம் வந்து என் கனவுல மிரட்ட ஆரம்பிச்சுட்டான். நல்லா இருக்கு கதை. ஐயோ ஐயோ கல்பனாவா? கனவுல வந்த மாதிரி இருக்குமோ? ஐயோ கடவுளே. ஐயோ ஐயோ வந்துட்டா போல இருக்கே. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே கடவுளே, நீதான் என் கூட இருந்து என்ன காப்பாத்தணும். ஏதாவது விபரீதம் நடக்காம பாத்துக்கோ. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, எப்படியாவது என்ன காப்பாத்தப்பா. ஐயோ என்ன போலீஸ் வராங்களான்னு பாக்குறீங்களா? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஐயோ கல்பனா கல்பனா, இத பாருமா, போலீஸ் எல்லாம் வேண்டாமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அப்படியா? நான் என்ன சொன்னாலும் நீங்க கேப்பீங்களா? சத்தியமா கேக்குறேம்மா. ஓ அப்ப சரி. அப்போ என்கிட்ட திருநீங்களே 10 லட்சம் ரூபாவை அதை திருப்பி கொடுங்க. 10 லட்சம்? கல்பனா எல்லாம் செலவாய் போச்சுமா. செலவாயிடுச்சா? என்ன செலவாச்சு? அதான் அது வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நகையெல்லாம் வாங்கிட்டேன். 5 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கிட்டீங்களா? மீதி 5 லட்சம் ரூபாய் என்ன பண்ணீங்க? அது 50, 100, 1000, 10,000ன்னு நம்ம வீட்டு செலவாவே ஆயிப்போச்சு. இப்ப என் கையில ஒண்ணுமே இல்லம்மா. வேணும்னா 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின நகையை உன்கிட்ட கொடுத்துடுறேன். நீ போலீஸ்க்கெல்லாம் போகாதம்மா. இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஓ அப்படியா? ஆமா. அப்போ ஒண்ணு செய்யுங்க. சொல்லுமா. மாசம் உங்களுக்கு நான் 5000 ரூபாய் சம்பளம் தரேன். அந்த மீதி 5 லட்சம் ரூபாய் கழியிற வரைக்கும் நீங்க அந்த 5000 ரூபாய்க்கு வேலை செய்யுங்க. நான் கழிச்சுட்டே வரேன். ஐயோ என்னால முடியாது. ஏமா கல்பனா, நான் உன் அத்தை. அப்ப சரி. அப்போ போய் கம்பி எண்ணுங்க. ஐயோ வேணாம் வேணாம். அப்போ நான் சொன்னதை நீங்க கேளுங்க. நீ என்ன வேணா சொல்லு, நான் கேக்குறேன். அப்ப சரி. அப்போ வீட்டு வேலை, சமையல் வேலை, துணி துவைக்கிற வேலை, எல்லா வேலையும் இனிமே உங்க வேலைதான். ஐயோ இந்த எல்லா வேலையுமா? அப்போ கம்பி எண்ணலாமா? வேணா கல்பனா, நான் வேலையே செய்யறேன். சரி வாங்க, அப்ப சீக்கிரமா ஆரம்பிக்கலாம். ஏம்மா இன்னைக்கு அஷ்டமி, நாளையில இருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிடுமா? அப்போ நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரட்டுமா? வேண்டாம், நான் இப்பவே வேலையை ஆரம்பிச்சிடுறேன். சரி அப்ப சீக்கிரமா வாங்க, உள்ள நிறைய வேலை இருக்கு. ஐயோ இப்படி சொல்லிட்டு போறாளே, இவ அப்படியே நாசமா போகணும். எனக்கு நேரமே சரியில்லை. இந்த 7:30 குரு இதெல்லாம் சேர்ந்து வந்து இது போட படுத்துது. ஐயோ கடவுளே காப்பாத்து. இதப்பா வந்துட்டேன்.
பிச்சை கேட்டானா ஒருத்தன், எச்ச கையா இருக்குன்னு இடது கையால தான் சொத்து எழுதி கொடுத்தானா ஒருத்தன். அந்த மாதிரில இருக்கவே நிலைமை. அந்த வனிதா என்னடானா ராம் மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறான். இவ என்னடானா வனிதாவை ராம் கூட அனுப்பி வைக்கிறான். என்ன அறிவுடா அவளுக்கு. சீதா, ஏன் இப்படி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னை யாராவது பார்ட்டிக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்களா? இல்லல்ல, நீ அதானே பார்ட்டிக்கு போகலன்னு சொன்ன. அப்புறம் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? எனக்கு தெரியும் சீதா, நீ பார்ட்டிக்கு போகாததுக்காக வருத்தப்படல. அந்த வனிதா போறான்னு தானே உனக்கு வருத்தம். எல்லாம் உன் தலை விதி. என்ன அக்காவும் தங்கச்சியும் எங்க இருக்கீங்க? என்ன வனிதா, பார்ட்டிக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்ட போல இருக்கு. ஆமா, என் பார்ட்டி வேற எப்படி இருக்கு? பிரமாதம். எல்லோன்னா ராம்க்கு ரொம்ப பிடிக்கும், அதான் போட்டிருக்கேன். அப்படியா? சூப்பர். பார்ட்டில உன் பியூட்டிய பார்த்து எத்தனை பேர் மயங்க போறாங்களோ கடவுளுக்கு தான் தெரியும். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. வரேன். பாத்தியோடி, சம்பந்தமே இல்லாதவ எப்படி ஜபர்தஸ்தா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கானு. சம்பந்தப்பட்ட நீ இப்படி உட்காந்து புலம்பிட்டு இருக்க. உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கோ. ஏன் சித்ரா, சீதா பார்ட்டிக்கு போகலன்னு சொன்னா நீயே வனிதாவை கூட போ சொன்ன. சுமித்ரா, சீதா என்ன சொல்றான்னு பாக்குறதுக்காக தான் சொன்னேன். ஆனா அவ அத பத்தி எந்த கவலையும் இல்லாம இருக்காளே. சரி, நான் தான் வனிதாவை போக சொல்றேன். இல்லத்த நானே போறேன்னு சொல்லலாம்ல. ஆஹா, நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கா. அவளுக்கு அதை தவிர வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது. இத நாம அவளுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது? நீ சொல்லு சுமித்ரா. சித்ரா, ஆண்டி, பார்ட்டிக்கு போக நான் ரெடி ஆயிட்டேன். என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. சரி, பார்ட்டிக்கு போறேன்னு சொல்றியே, என்ன கிஃப்ட் வாங்க போற? நான் தீபக்கு டை பர்ச்சேஸ் பண்ணலாம்னு இருக்கேன். அவனுக்கு டைனா ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே ராம்? ஆமா, போலாமா? சீதா வரலையா? அவ வரலன்னு சொல்லிட்டா. ஏங்க, சீதா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு.
பார்ட்டிக்கு போலாமா? ம் போலாம். நீ பார்ட்டிக்கு வரலன்னு சொன்ன? ஆமா, அப்போ சொன்னேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். இவர் கூட பார்ட்டிக்கு போனா என்னையும் இவரோட வைஃப்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 4 பெரிய மனுஷங்க அறிமுகமாவாங்க. அதான் கிளம்பிட்டேன். ஆமா சீதா, ராம் கூட நீ போறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்க. போயிட்டு வாங்க. என்னங்க, டைம் ஆச்சு, நாம போலாமா? போலாம். அம்மா நாங்க போயிட்டு வரோம். ஐயோ, அத்தை, சித்ரா, அம்மா அம்மா என்னாச்சுமா? அத்தை, ஐயோ, என்னாச்சு அத்தை? இருமல் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க. ஆமாமா, குறைஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஆனா மறுபடியும் வருது சீதா. ஐயோ, சரி, என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க பத்திரமா போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அத்தை, மறக்காம மாத்திரை சாப்பிடுங்க. ஷோ, நாங்க சீக்கிரமா வந்துடுறோம். நான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேம்மா. நீயும் ராமும் முதல்ல கிளம்புங்கம்மா. நீங்க போய் பார்ட்டியை முடிச்சிட்டு வாங்க. என்ன பாத்துக்கத்தான் பிரியா இருக்காளே. ஏன் பிரியா? ஆமா அத்தை. சீதா, அத்தைய நான் பாத்துக்கிறேன். நீங்க பார்ட்டிக்கு போய் சந்தோஷமா கொண்டாடிட்டு வாங்க. அத்தை, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேம்மா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. போயிட்டு வா. ஏன் சீதா, நாங்க பாத்துக்க மாட்டோமா? நீ போயிட்டு வாமா. போலாங்க. வரோம் அத்தை. சித்ரா, கஷாயம் குடிக்கிறியா? இல்ல, நான் பாத்துக்கிறேன். வனிதா பார்ட்டிக்கு போய் என்னென்ன பண்ண போறாளோ. சீதா ஒரு வெகுளி. ராம் இவங்க 2 பேர்கிட்டயும் மாட்டிக்கிட்டு என்ன அவஸ்தைப்பட போறாரோ. அது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். சீதா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீ இந்த மாதிரி புடவை கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வனிதா, ஏறு. ஏறு வனிதா. சீதா, உட்காரு. சீட் பெல்ட் போட்டுக்க. ஏய், ஒரு நிமிஷம் நான் வரேன். இரு.
டைட்டா இல்லல்ல? இல்லங்க. வயிறு டைட்டானா சொல்லு. உள்ள இருக்கிற நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஓகேவா? ராம், நான் பார்ட்டிக்கு வரல ராம். வனிதா, வனிதா நில்லு. சீதா மேல இருக்கிற கோவத்துல என்ன திட்டா? அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். எனக்கு வந்த கோவத்துக்கு இந்த காஃபி அப்படியே தலையில ஊத்திருக்கணும். என்னாலதான் இந்த நிலைமைக்கு வந்தான்னு சும்மா விட்டா ரொம்ப ஓவரா பண்றாளே. இவளை ஏதாவது பண்ணணும். உள்ள இருக்கிற நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஓகேவா? ராம், நான் பார்ட்டிக்கு வரல ராம். வனிதா, வனிதா நில்லு. என்னாச்சு? என்னன்னு தெரியல ராம். ரொம்ப தலைவலியா இருக்கு. வனிதா, நான் வேணா தைலம் எடுத்துட்டு வரட்டுமா? தேவையில்லை. நீங்க 2 பேரும் பார்ட்டிக்கு போயிட்டு வாங்க. ஆமா வனிதா, பார்ட்டிக்கு வரலனாலும் பரவாயில்ல. உன்னோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். அதை பாத்துக்கோ. நல்லா ரெஸ்ட் எடு. ஆமா வனிதா, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் வேணா உன்னை ரூம்ல விட்டுட்டு வரட்டுமா? ஒன்னும் அவசியம் இல்ல, நானே போய்க்கிறேன். வனிதா, என்ன நீ நிஜமாவே பார்ட்டிக்கு வரலையா? இல்ல, என்னால முடியல. ச்சே, உன்னை விட்டுட்டு பார்ட்டிக்கு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ பார்ட்டிக்கு போனோன்னு காலையில இருந்து எவ்வளவு ஆசையா இருந்த. இப்படி ஆயிப்போச்சே. இட்ஸ் ஓகே. எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை. பார்ட்டிக்கு போனா அங்க சந்தோஷமா இருக்கணும். ஏதேதோ கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு பார்ட்டிக்கு போக கூடாது. அப்படிதானே ராம்? எஸ், கரெக்ட். பாய். சீதா வா. வந்துட்டேங்க. என்னத்த போனவ திரும்பி வந்துட்டா? அதான் ஒண்ணும் புரியல. போ, போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வா. ஏய் நில்லு. போன்னு சொன்னா உடனே இப்படி போயிடுறதா? வெறுங்கையோட போனா அவளுக்கு சந்தேகம் வராது? காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு போய் அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரி. போ. என்ன நடந்திருக்கும்? வனிதாவ எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு ஒரு நல்ல பிளான் பண்ணணும். எஸ். சீதா வந்துட்டா ராம் என்ன கண்டுக்க மாட்டானா? வனிதா, காஃபி. யாருக்கு வேணும் காஃபி? ஏன் இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? அது நீ திரும்பி வந்தியா? அதான் சீதா எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு தலைவலின்னு சொன்னா.
அதான் சுட சுட காஃபி எடுத்துட்டு வந்தேன். எனக்கு தலைவலியா? எனக்கு தலைவலியா? எனக்கு காஃபி எல்லாம் ஒண்ணு வேணாம். தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். அப்போ நிஜமா காஃபி வேண்டாமா? வேண்டான்னு சொல்றேன்ல. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்மளே திட்டுறா. சீதா மேல இருக்கிற கோவத்துல என்ன திட்டுறா? அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். எனக்கு வந்த கோவத்துக்கு இந்த காஃபி அப்படியே தலையில ஊத்திருக்கணும். என்னாலதான் இந்த நிலைமைக்கு வந்தான்னு சும்மா விட்டா ரொம்ப ஓவரா பண்றாளே. இவளை ஏதாவது பண்ணணும். என் வாழ்க்கையை பாத்தியா ராம்? இப்படி எந்த ஒரு ஆதரவும் இல்லாம இப்படி ஆயிடுச்சு. நியாயமா பார்த்தா நீயும் நானும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருக்கணும். ஆனா விதி நம்மள சேர்த்து வைக்கலையே.